சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம மயோனஸ் தான் பண்ண போகிறோம். முட்டை வச்சே எப்படி மயோனஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பசங்க எல்லாத்துக்குமே எதுக்கு எடுத்தாலும், சிக்கனுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலுமே அதை தான் தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்பாங்க. எங்கள் வீட்லேயும் பசங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு நான் 7 முட்டை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை உடச்சி ஊற்றிக்கலாம். மஞ்சக்கருவை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, 7 முட்டை எடுத்திருக்கேன். வெள்ளைக்கருவு தனியாக, மஞ்சக்கருவு தனியாக பிரிச்சுட்டேன். இதில் வந்து 150 கிராம் பூண்டு இருக்குது. இந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஆயில். இதில் வந்து நம்ம ஆயில் வந்து 2 கரண்டி, குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம 2 கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைக்கருவை மட்டும் இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டு இருக்கும் போதே மறுபடியும் நம்ம 1 கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மறுபடியும் மூடிட்டு கம்மியாக வச்சு மறுபடியும் ஓட்டுவோம். ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு இதை நல்லா மறுபடியும் அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக வரும்போது நம்ம இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம அடிச்சுக்கலாம். கொஞ்சம் மிக்சியை வந்து ஆற விட்டு நீங்கள் வந்து அடிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் ஹீட் ஆகிடும். இது ரெடி பண்ணும் போது நமக்கு வந்து மிக்சி வந்து ஹீட் ஆகிடும். அதனால் சூடு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான மயோனஸ் கிடச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். பாருங்கள், சூப்பரான மயோனஸ் வீட்டிலையே பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து பர்கர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஃப்ரைடு சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக நமக்கு வீட்டிலே ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.